ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மாணவிகளுக்கு போடுற சாப்பாடு ஊறுகா சோறு தானா? புதுக்கோட்டையில் நடந்திருக்கிற இந்த அவலத்தை பார்த்துட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இப்போ கொந்தளிச்சு போயிருக்காரு. பேர் வச்சியே சோறு வச்சியான்னு அவர் கேட்ட கேள்வி இப்போ கோட்டை வரைக்கும் அதிருது. இவோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சமூக நீதி விடுதியில தங்கி படிக்கிற மாணவிகளுக்கு கடந்த சில நாட்களாக 3 வேளையும் வெறும் சோறும் ஊறுகாயும் மட்டுமே உணவா வழங்கப்பட்டிருக்கு. 2. இதை கண்டிச்சு அந்த விடுதி மாணவிகள் சாப்பாடு தட்டுகளோட ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தின வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகி எல்லாரையும் கலங்க வச்சிருக்கு. 3. திமுக ஆட்சியில் சமூக நீதி நாற்றமடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மிக கடுமையான வார்த்தைகளால தமிழக அரசை விமர்சிச்சிருக்காரு. 4. விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள்னு புதுசா பேர் வைக்கிறீங்க, ஆனா அங்க தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு பருப்பு குழம்பு கூட வைக்க வக்கல் இல்லையான்னு அன்புமணி ஐயா கேள்வி எழுப்பியிருக்காரு. 5. விடுதி மாணவிகளுக்கு அசைவ உணவு வழங்கப்பட வேண்டிய நாட்கள்ல கூட வெறும் சோறும் ரசமும் மட்டும்தான் கிடைக்குது. இப்போ அதுவும் போய் ஊறுகாயில வந்து நிக்குதுன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 6. காய்கறிகள் வாங்க கூட நிதி ஒதுக்கப்படலைன்னா அந்த துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டு துறை ரீதியான நடவடிக்கைக்கு அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் கொடுத்திருக்காரு. 7. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து மாவட்ட நிர்வாகம் இப்போ அவசரமா அந்த விடுதிக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த அவலம் மத்த விடுதிகள்லையும் நீடிக்குதுங்கிறது தான் வேதனையான உண்மை. கண்ணா, படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு பசிய தீர்க்க முடியாத அரசு எப்படி ஒரு பொற்கால ஆட்சியை தரும்னு மக்கள் கேக்குறாங்க. ஊறுகா வச்சுட்டு சமூக நீதி பேசுறது எந்த ஒரு நியாயம்? இந்த உணவு அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாயே. இட்ஸ் ஹை டைம் த கவர்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் த பிளேட் ஆஃப் த புவர் rather than the names on the board, boss. அன்புமணி ஐயாவோட இந்த கண்டனத்துக்கு பிறகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என்ன விளக்கம் சொல்ல போறாரு? 2026ல இந்த பசி அரசியல் என்ன மாற்றத்தை தரும்? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.